இன்ட்ரோல் வரைக்கும் லதா ரஜினி பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டினதா ஒரு தகவல் இருக்குது. நம்ம எல்லாமே இங்கே உள்ள பார்த்தவங்கள்ட்ட கேட்ட தகவல் தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் காட்சி ஒன்று வருது, அதில் வந்து ரொம்ப தெறிக்க விட்ருக்கார் ரஜினி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இளம் வயது ரஜினியை காமிச்சிருக்கோம், இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு ரஜினியை பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி முன்னணி பத்திரிகைகள் சில இதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதெல்லாம் போடுறாங்க. உறுதிப்படுத்திட்டு போட்டால் இன்னும் சரியாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் யூடியூப்பில் எழுதிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஆசை இருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் கூட அந்த ஆசை இருக்கலாம். பட் அது ரஜினி வந்து அதற்கு ஒத்துக்க மாட்டார். ஓகே, அவரை பொறுத்தளவுக்கு அவரையே அவர் கலாய்ச்சிக்கும் போது ஒரு சக நடிகரை அவர் வந்து அங்கே ரொம்ப உயர்த்தி தான் பேசுகிறார். அவரை வந்து ஒரு மட்டம் தட்டணும், ஒரு ஒன்றுமே இல்லாதவர் கொண்டு வந்து நீங்கள் விட்டீங்க அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையா. நான் அப்படி நினச்சேன், ஆனால் அவர் வந்து அப்படி நடிச்சிருக்கிறாருங்கும் போது அவரே எந்திரிச்சு கும்பிட்டு அந்த அந்த பாராட்டை எப்படி தலைவணங்கி அவர் ஏற்றுக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்னடா நம்மளை பால்டுன்னு சொல்கிறாரேன்னு நினச்சா. மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரஜினி சார் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து மேடையில் சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சு? இல்லை, ஏற்கனவே இங்கே கிசுகிசுக்கள். ஆமாம், அதனால தான் இது சுற்றி வருது. இல்லை, அந்த கிசுகிசுலையும் கொஞ்சம் உண்மை இருக்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நாளை மறுநாள் பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூலி வெளியாக இருக்குது. டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா யாருக்குமே நிறைய பேர் கிடைக்கல. அதுவும் முதல் ஷோலாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 3500 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இந்த டிக்கெட் விலையை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஸ்டார் நடிகர்கள் படம் வந்தாலே இந்த மாதிரி விமர்சனம் வருது. ஆமாம், இப்போ வலைப்பேச்சில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார், என்ன சார் 3000ங்கிறீங்க, 4000 சார்ன்றாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு போல இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு சேனல் இன்டர்வியூ சொல்கிறாரு, ஒரே நாளில் 10 லட்சம் டிக்கெட்டுகள் புக் ஆகிருக்குங்கிறாரு. பெரிய பெரிய விஷயம் அது. இன்னொன்று வந்து அந்த படம், இந்த காம்பினேஷன் லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு பெரிய ஹைப் வந்துடுச்சு. இன்னொன்று வந்து தியேட்டருக்காரங்க இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்பொழுது அது ஒரு பெரிய திருவிழாவாக அவங்க எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு விலை வைத்து விற்பது நடக்குது. ஆனால் யாரை கேட்டாலும் நாங்கள் இல்லைம்பாங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஆச்சரியம். என்னென்னா கண்கூடா ஒரு விஷயம் தெரியும் போது இப்படிலாம் நடக்குதுன்னா அது நாங்கள் இல்லைங்க, வேறு யாராவது அப்படிம்பாங்க. பட்டு சன் பிக்சர்ஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 9 மணி காட்சி முக்கியமாக நகர்ப்புறங்களில் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இது மாதிரி நகர்ப்புறங்களில் எல்லா தியேட்டர்களுமே, இப்போ பிவிஆரை தவிர, இந்த மல்டிப்ளெக்ஸை தவிர தனி தியேட்டர்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே 500 ரூபா டிக்கெட். சன் பிக்சர்ஸே சொல்லி 500 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லா இடங்கள்லையுமே 500 ரூபா தான் டிக்கெட்டு. இதற்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டால் அதிகமாக வச்சுக்கலாம். ஆமாம், ஸோ அதனால அவங்க வச்சுக்கிறாங்க. இன்னொன்று அவங்க தரப்பில் ஒரு நியாயம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நியாயத்தை நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேணாமாங்கிறது அவரை ஒரு மனசாட்சி பொறுத்த விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எப்போவாவது தான் எங்களுக்கு இப்படி வந்து ஒரு திருவிழா நடக்குது, இப்போ வருஷம் முழுக்க நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம், அப்போ நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் வேறு எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியும்னு அவங்க சைடு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தவிர பெரும்பான்மை யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் அது என்னன்னா, இப்போ வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குங்கிறது தான் இதன் மூலம் படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறது. ஆமாம், அது என்னன்னா இதில் ரொம்ப அடித்தட்டு மக்களை பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று அவங்களாம் அடித்து பிடிச்சிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், வசதி இருக்கிறவங்க போகிறான், 5000 கொடுப்பான், 10,000 கொடுப்பான், அது அவனுடைய இது. பட் நாம் வந்து நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு ஷோ தள்ளி பார்த்துட்டு போகிறான். என்ன போ, இந்த காலையில் 9 மணி காட்சி தான் பார்த்தா ஒன்றுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, அடுத்த காட்சி பார்த்தா ஏதாவது காட்சிகள் குறைஞ்சிருமா இல்லை தேஞ்சிருமா, அதே தானே பார்க்க போகிறான். அப்போ அந்த மனநிலைக்கு எப்போ ரசிகர்கள் வராங்களோ அன்னைக்கு தான் இந்த அட்ராசிட்டிகள்லாம் முடியும். இப்போ அஃபிஷியலாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா 180 ரூபா 190 ரூபா தான் விற்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆகும். ஆனால் இவங்க 1000 ரூபா விற்கிறாங்கன்னா இதெல்லாம் கலெக்ஷனில் போய் சேருமா? 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா விற்கிறாங்க இல்லையா, அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர. ஓகே, கட்டாயமா இல்லை இவங்க கணக்கு காட்டும் போது இவ்வளோ கலெக்ஷன் இல்லை, அது நீங்கள் அரசு நிர்ணயித்த விலையை தான் அவங்க கணக்காக காமிப்பாங்களே தவிர இவங்க எக்ஸ்ட்ரா விற்கிறதெல்லாம் கணக்கில் காமிக்க மாட்டாங்க. அதுக்கு எந்த ரைடும் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்குவாட் இருக்குது, திடீர்னு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, தர்பூசணி பழத்தில் வந்து சாயத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பிஸ்னஸே காலி பண்ணிட்டு போயிட்டார் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு பிரச்சனையை யாராவது கேட்பாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது.
அப்போ இது ஒரு பணக்கார விளையாட்டா மாறிக்கு. அவ்வளவு கூலி படத்துல யாரு கேமியோ பண்ண போறாங்க, இவ்வளவு ஸ்டார் கேஸ்டையும் தாண்டி கேமியோ யார் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்குது. நீங்களும் வலைபேச்சில தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. சிவகார்த்திகேயன் பண்ண போறாங்க, ஏன் இன்னைக்கு கலாநிவாரன் கூட பண்ண போறதா நீங்க வந்து வலைபேச்சில ஜாலியா இல்ல இல்ல ஆக்சுவலா ஜாலியா சொல்லல. சொன்னதா திரையுலகத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து போன் பண்ணி இப்படி ஒன்று நடக்குதாமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் விசாரிக்கும் பொழுது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சிவகார்த்திகேயனே கிடையாது. இன்னைக்கு முன்னணி பத்திரிகைகள் சில இதுல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதெல்லாம் போடுறாங்க. உறுதிப்படுத்திட்டு போட்டா இன்னும் சரியா இருக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் யூடியூப்ல எழுதிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஆசை இருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் கூட அந்த ஆசை இருக்கலாம். பட் அது ரஜினி வந்து அதற்கு ஒத்துக்க மாட்டார் எப்போவுமே. அவரை பொறுத்தளவுக்கு இங்க தமிழ்ல அவர் தான், அவர் படத்துல வேற ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அவர் மூலமா அவர் காலில் நிக்கணுங்கிற அவசியம் எப்பவுமே ரஜினிக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவர் சினிமாவை விட்டே போயிடுவார். ஸோ அதனால வந்து ஒரு சிவகார்த்திகேயனோ அல்லது வேறு யாரோ ஒரு நடிகர் வந்து ஒரு காட்சியில் தன்னோடு தோன்றி அல்லது ஒரு படத்துல ஒரு 10 நிமிஷம் வந்து அதனால என் படம் ஓடிச்சுன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுல அவர் எப்பவுமே உறுதியா. அதே மாதிரி நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் சீன் வந்து வேற லெவல்ல இருக்கு, தெரிக்கிற மாதிரி அந்த கிரியேட் பண்ணிருக்காரு சொல்றீங்க. அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் வருதா, இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர போறதா? அது இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர்ற காட்சி போல இருக்கு. பட் என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் லதா ரஜினி பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு பாராட்டினதா ஒரு தகவல் இருக்கு. நம்ம எல்லாமே இங்க உள்ள பார்த்தவங்கள்ட்ட கேட்ட தகவல் தான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பிளாஷ்பேக் காட்சி ஒன்று வருது, அதுல வந்து ரொம்ப தெறிக்க விட்டுருக்காரு ரஜினி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இளம் வயது ரஜினியை காமிச்சிருக்கோம், இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு ரஜினியை பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அதே போல ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச் 2 நாளைக்கு முன்னாடி தான் சன் பிக்சர்ஸ் பக்கத்துல வெளியானது. எல்லாருமே செய்திகளில் பார்த்துட்டோம், யூடியூப்ல வந்து பேசிட்டோம். ஆனாலுமே அவர் பேசுனது வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் மேல வந்து பார்த்துருக்காங்க இல்லையா. அவர் பேசின ஃபுல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சௌபினை பத்தி அவர் பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப, இந்த கேரக்டர் பால்டா பண்ண போறாரு, நான் கூட கமலஹாசன் பண்ண போறதா நினைச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா சொன்னதை ஒரு டிபேட் வந்து கிரியேட் ஆயிருக்குல்ல. உங்களுக்கே நீங்களும் பால்டு தான், நீங்க எப்படி இன்னொரு நடிகர் வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இல்லையா. உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, அது ரொம்ப தவறானது. அவர் ரொம்ப கேஷுவலா ஜோவியலா பேசுறாரு. அவரையே ஒரு கலாய்ச்சிக்கும் போது ஒரு சக நடிகரை அவர் வந்து அங்க ரொம்ப உயர்த்தி தான் பேசுறாரு. அவரை வந்து ஒரு மட்டம் தட்டணும், ஒரு ஒண்ணுமே இல்லாதவர் கொண்டு வந்து இங்க விட்டீங்க அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையா. நான் அப்படி நினைச்சேன், ஆனா அவரு வந்து அப்படி நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது அவரே எந்திரிச்சு கும்பிட்டு அந்த அந்த பாராட்டை எப்படி தலைவணங்கி அவர் ஏத்துக்கிறாரு. அப்ப அவரு வந்து என்னடா நம்மள பால்டுன்னு சொல்றாருன்னு நினைச்சா முதல்ல எந்திரிச்சு கும்பிடவே மாட்டாரு. கண்டிப்பா அவர் பாட்ட தெனாவட்டா உட்காந்துருப்பாரு, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவரு ரஜினியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியா பேசின வார்த்தைகளை இவங்க வேணும்னே ஒரு பிரச்சனையாக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி எந்த உள்நோக்கமும் அவர் கிடையாது, ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. பொதுவாகவே ஸ்டார் நடிகர்கள் படம் வந்தாலே 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ப்ரீ புக்கிங்கே வந்து டேபிள் ப்ராஃபிட்டோட அதிகமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளாவில் லியோ சாதனையை முறியடிச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் டிக்கெட் புக்கிங்கில் சாதனை அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் இல்லையா. 1000 கோடி அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை இந்த படம் தொட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய நீண்டகால கருத்து. காரணம் என்னன்னா, படத்தில் வந்து அதுக்கான செலவு பண்ணாமல் நடிகர்களே பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ படம் பார்க்குறவனுக்கு அந்த பிரமிப்பு வரும்பொழுது தான் அதற்கான அவர் ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக மாறுவார். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் 280 கோடி ரூபாயோ நடிகர்கள் சம்பளம் மட்டும் சொன்னாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், படத்தில் பட்ஜெட்டில் முக்கால்வாசி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் என்ன வரும்? ஒரு ஒரு காட்சியை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்காக உள்ளே போகிற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த விஷுவல் பியூட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அதிகப்படியான சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் படமும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இது ஏன் வந்து ஒரு கன்னட படத்துக்கு நடக்குது, ஒரு தெலுங்கு படத்துக்கு நடக்குதுன்னா அங்கே இதை பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கிறது இல்லை. இப்போ யஷ் ஆகட்டும் அல்லது வந்து அங்கே அல்லு அர்ஜுன் ஆகட்டும், இவங்க எல்லாமே கடைசியில் ப்ராஃபிட் ஷேர் தான். முதல்ல ஒரு அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் படத்துக்குள்ளே போடுங்கம்பாங்க அந்த படத்தை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படத்தில் வந்து ஒரு கிராண்டியர் வந்துடும். ஸோ அதுதான் வந்து அந்த படங்கள். இன்னொன்று கதையில் வந்து அவங்க ஏதாவது புதுசாக திங்க் பண்ணுறது, புதுசாக கதை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம அரைச்சமாவே தானே அரைச்சிக்கிட்டோம். அடுத்த காட்சி என்னன்னு நீங்கள் சொல்லாமல் ஒரு படத்தை காமிங்களேன். எந்த சின்ன படங்கள் வந்து அந்த பிரமிப்பை நமக்கு கொடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன படம் ஹவுஸ் மேட்ஸ்னு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். ஆமாம், படம் ஸ்டார்ட் ஆகுது, என்னடா இப்படி வழக்கமான காட்சிகளே வந்துட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது அப்படியே வேற மாதிரி டேர்ன் ஆகி நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த படத்து மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது. அந்த மாதிரி ஏதாவது பெரிய படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப ஒரே காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கே அழுக்குது.
இது எப்படி 1000 கோடி தொடும்? அப்போ நீங்க காட்சிகளே புதுசா யோசிக்கணும். ஒரு படம்ங்கிறது வந்து வெறும் கதை மட்டும் கிடையாது, திரைக்கதையும் நீங்கள் வைக்கிற புதுமையான காட்சிகளும் தான். அப்படி ஏதாவது இங்க இருக்கா? லிங்குசாமி படத்துல ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்தோம். அதாவது வில்லன் வந்து வில்லனை துரத்திட்டு ஹீரோ ஓடுவார், ஆனால் அது வந்து அவர் பயந்துட்டு ஓடுற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. அது அடுத்த ஷாட்டில் அப்படி திரும்பி நின்று அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கைத்தட்டல் வரும். ஓடுவார், ஓடினார்னா வில்லன் விரட்டிகிட்டே வருவான், டக்குன்னு ஷட்டரை இழுத்து விடுவார். அது லிங்குசாமியோட எல்லா படத்துலையுமே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அது நடக்கும்போது நம்ம கைத்தட்டோம். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு காட்சி எந்த படத்துலையாவது வைக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அப்போ பார்த்ததையே பார்க்கறதுக்கு எதுக்கு 1000 கோடி அதுக்கு போய் தொடணும்? கேரளாவில் பொதுவாக விஜய் அவர்கள் படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அங்கே இருக்க மம்முட்டி, மோகன்லால் படங்களை விட அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் லியோ சாதனையும் முறியடிச்சிருச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு ஏன் ஸ்பெஷலாக இவ்வளோ எதிர்பார்ப்பு சார்? இல்லை, அதில் வந்து சௌபின் இருக்கார் ஒன்று, இன்னொன்று வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அமீர் கான், உபேந்திரன், நிறைய பேர் இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் படம், அந்த கிராண்டியரு, எல்லாத்தையும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்பினேஷன். ரஜினி தனியாக இருந்தால் ரசிக்கலாம், லோகேஷ் தனியாக இருந்தால் ரசிக்கலாம். 2 பேரும் ஒரு இடத்துல சேரும்போது அது என்னவா இருக்குங்கிற ஒரு ஆர்வம், இது எல்லாமே சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய புக்கிங் ஆகிருக்கு. கலாநிதி மாறன் அவர்கள் நாகார்ஜுன் சொன்னதை மேற்கோள் காட்டி பேசினது ஒன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து இவர் தான் சொல்லும்போது, அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜே காட்டுறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சார் ஃபேன் எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் அவர்கள் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னு தெரியும் இல்லையா? அவர் எப்படி எடுத்துப்பார் லோகேஷ் கனகராஜ் இவர் இப்படி சொன்னதை? கலாநிதி மாறன் சார் இல்லைங்க, யார்கிட்ட கேட்டாலும் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி தாங்கிறத யாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா கடைசியா விஜயே ஒத்துக்கிட்டாருல்ல. ஓகே, விஜயே கடைசியா அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற யாரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்? இங்க டிபேட்டே யாரு, விஜயா ரஜினியாங்கிறது தான் டிபேட்டே. அதுல சம்பந்தப்பட்டவரே சொல்லிட்டாரு அவர் தாங்க சூப்பர் ஸ்டார்னு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த விவாதத்தை கொண்டு போறது இல்ல. ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி டிபேட் ஒரு படம் வரும்போதும் ஒரு ட்ரெய்லர் வரும்போதும் ரஜினி சார் பேசும்போதோ இல்லை விஜய் சார் பேசும்போதோ இந்த டிபேட் தொடர்ச்சியா வந்துகிட்டு தான் இல்ல. அது ஒரு வகையில விளம்பரத்துக்கு இவங்க பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி நீங்க யாரை கேட்டாலும் சூப்பர் ஸ்டார்னா அவரு தான். நீண்ட காலமா நானே சொல்லிட்டு இருக்கேன். நானேன்னா பொதுவா ஒரு கருத்து இருக்குங்க, இவர் வந்து ரஜினிக்கு எதிராக பேசுவாருன்னு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், சூப்பர் ஸ்டார்னா அவரு தான். அது நீங்க பின்னாடி வர்றவங்களோ அல்லது அவரை தாண்டவங்களோ என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க, ஆனால் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும்னு எழுதுனாங்கல்ல, அது காலகாலத்துக்கும் அப்படியே தான் இருக்கு. குறிப்பா அனிருத்தை பத்தி எல்லா மேடையிலையும் புகழ்ந்து பேசுவார் ரஜினி. இதுல கொஞ்சம் பெர்சனலா பேசியிருக்காரு இல்லையா? இந்தியாலேயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ஏன் சவுத் ஈஸ்ட் ஏசியாலேன்னு சொல்றாரு இல்லையா? குறிப்பா இந்த மேடையில வந்து அவர் பேசுனதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி சில சர்ச்சைகள் வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மேடையில வந்து அவர் பேசுனதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, பொதுவா ரஜினியை பொறுத்தளவுக்கு அனிருத் மீது ஒரு தனிப்பட்ட பாசத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க குடும்பத்துல இருந்து இவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் வருவாருன்னு அவரே எதிர்பார்க்க மாட்டாரு. வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு இசையமைப்பாளராக அவர் மாறி இருக்காரு. ஸோ அப்போ இன்னும் கூடுதலாக இதில் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போட்டோம்னா அவருக்கான எதிர்காலம் சரியா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாங்க. குறிப்பா அவர் சொல்றாரு, அவருக்கு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையா? ஸோ வந்து மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ரஜினி சார் வந்து பொண்ணு பாக்குறதுக்காக வந்து மேடையில சொல்றாரு அப்படிலாம் வந்து நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சாரு? இல்ல, ஏற்கனவே இங்கு கிசுகிசுக்கள், அதனாலதான் இது சுத்தி வருது. இல்ல, அந்த கிசுகிசுலையும் கொஞ்சம் உண்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி வந்து அந்த மேடையில் பேசிதான் சாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நினைச்சாருன்னா 2 பேரும் ஆமாமா நேராக உட்காந்து இப்படி நடக்குது, என்ன பண்ணலாம் எதுன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம். பட் அங்க மேடையில் அவர் சொன்னது வந்து பியூரா வேற ஒரு எண்ணத்துல தான் அவர் சொன்னாரே தவிர இந்த மாதிரி மறைமுகமா ஒரு விஷயத்தை அங்க பதிவு பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு நோக்கமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். கூலி படம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. கூலி படம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரிவ்யூ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும். கட்டாயமா. மிக்க நன்றி. நன்றி.